ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு நான் செஞ்ச கேண்டில் லைட் டின்னர் ரெசிபி என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னரை அரேஞ்ச் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் தந்தூரி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டால் தான் மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையிலே இதை இந்த மாதிரி மேக்னெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 டே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் வெளியில் எடுத்தாச்சு. மசாலாலாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை ஓவனில் தான் செய்ய போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். நடுவில் ஒரு 2-3 தடவை பட்டர் தடவிக்கோங்க. இப்போ ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி கறித்துண்டு போட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். புகலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு நான் கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் தனி மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு துண்டை கூட மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டை இந்த மாதிரி கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளங்கையால் வச்சு உருட்டுறப்ப தான் நமக்கு நல்லா ஃபிங்கர் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் முள் இல்லாத எந்த மீனில் வேணாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கடையில் ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி முள் இல்லாத மீனை கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்த பிறகு ஒரு பக்கம் கோல்டன் கலர் ஆனது பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக நமக்கு கோல்டன் கலராக செவந்து வரணும். அந்த அளவுக்கு நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் கறிக்கிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் டிக்கா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு போன்லெஸ் சிக்கன் தான் தேவைப்படும். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கலாம். 2 மணி நேரத்துக்கு நல்லா மசாலாலாம் ஊறின பிறகு இதை ஒரு குச்சியில் சொருவிட்டு நாம் தோசைக்கல்லில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு குச்சியில் சொருவிக்கோங்க. சிக்கன் சொருவிட்டு அடுத்து கேப்சிகம், வெங்காயம் குத்திக்கலாம். இந்த மாதிரியே மாற்றி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா குத்திக்கோங்க. எல்லாத்தையுமே முன்னாடியே இந்த மாதிரி குத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு குச்சியில் சொருவி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பூஸ்ட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடல் பாசியை ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். காய வச்சுருக்க பால் கூடவே நம்ம ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூஸ்டெல்லாம் நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூஸ்ட்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடல் பாசி நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சதுனால இது சீக்கிரம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறப்ப பால் நல்லா கொதிக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும், இல்லைன்னா திரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 ஷேப்பில் சேர்த்துருக்கேன். ஒன்று ரெக்டாங்கிளாகவும் ஒன்று
ரவுண்டாகவும் இருக்கிற பவுலில் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மேலே கொஞ்சமாக பூஸ்ட் எடுத்து இந்த மாதிரி தூவிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராக அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான பூஸ்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த ரெசிப்பியை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 3 முட்டையை உடச்சி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா பொரித்து எடுத்த பிறகு அதே கடாயிலே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்படி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். காயெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 80% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் 1 ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ரைஸ் வேக வைக்கிறப்பவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். நீங்கள் அப்போ சேர்த்து வேக வைக்கலன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்பையும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சீரியல் ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிங்கப்பூரில் ஃபேமஸான ரெசிபி. இது இன்றைக்கி நான் ப்ரான் இந்த மாதிரி ஓட்டோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மண்டையாண்ட அழுக்கு மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்துடும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 முட்டையை உடச்சி இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரான் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகியதும்
2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் சீக்கிரம் கரைக்கிடும், அதனால் நாம் சிம்மில் வச்சு தான் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். இப்போ இது நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும். ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாம் பொரித்து எடுத்து வச்சுருக்க ப்ரானை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான டிஃப்ரெண்ட்டான சீரியல் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னரை உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு இல்லை உங்கள் வெட்டிங் டேக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மூமெண்ட். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.